ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் பயங்கர தாரமாராக முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தர்மடி விழுந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துஷாருக்கு செம்மடி விழுந்துச்சு. காரணம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உயிரை கொடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா ஹை லெவலுக்கும் போய் சண்டை போட்டு நிறைய பேருக்கு முடி பிஞ்சிக்கிட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து சிறதையை எடுத்து பயங்கரமாக பண்ணாங்க. அதில் நிறைய பேருக்கு பேர் கெட்டு போய் நாரி போய் இப்படிலாம் பண்ணும்போது ஒருத்தர் வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்ம துஷார். அவர் யாருக்காக பாட்டில் எடுக்க போனார்னா ஆதரிக்காக எடுக்க போனார். அப்போயே அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தா தான் நாங்கள் வந்துட்டு இந்த வேலையை செய்ய முடியும், அப்போ தான் எனக்கு நான் ஜெயிச்சிக்க முடியும், நான் ஜெயிச்சா தான் உங்களை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியும் அப்படி இவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் வந்து அதுக்கு ஸ்டெப்பே எடுக்காமல் கேட்குறாரு. ஏன் நீங்கள் எடுக்கலை, பாட்டில்ஸ் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா என்னால் எடுக்க முடியலன்றார். மற்றவங்களாம் போய் படுத்துக்கிறாங்களாம். படுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவங்க முன்னாடியே ஓட வேண்டியதானே. ஸோ உங்களுக்கு தேவைன்னா பண்ணுறீங்களே, ஏன் இதில் பண்ணலை, இதுதானே உங்களுக்கு ரூலுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாரு. சரி, ஃபஸ்ட்டு நாள் பண்ணல, ரெண்டாவது நாள் எடுக்கல, மூணாவது நாள் எடுக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதுதானே டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு ஒழுங்காக நீங்கள் பண்ணாமல் போய் விக்கல் சிக்கரம் கூட்ட போய் 10% வந்து டிஃபெண்ட் பண்ணு, உனக்கு நான் கொடுக்குறேன்னு அந்த 2 டப்பாக்காக போய் அலைஞ்சிருக்கீங்க. வெக்கமா இல்லையான்ற மாதிரி கலாய்க்கிறார். அவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஆதரை கேட்குறாரு. ஆதரை, இதே இது சுச்சாருக்கு பதில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் வந்து பாட்டில்ஸ் எடுத்துருப்பீங்களா? எடுத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எடுத்துருப்போம் சார். இவர் வந்து அந்த அளவுக்கு சரியாக எடுக்காமல் விட்டுட்டாப்புல. இதே நானாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரளயம் நடந்திருக்கும், நான் எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரையும் போட்டு தாக்கி கடைசியில் வந்து துஷாரை போட்டு புலம்புலம். ஆனால் அவருக்கு புரியாமல் இல்லை சார் நான் பண்ணியிருக்கணும், ஆனால் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க கடந்து போகிறீங்க ஈஸியாக, முதல்ல இதுவே தப்புங்க அப்படின்ட்டார். அந்த நேரம் தான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா கமருதீன் சொல்லுவார் பார்த்தீங்களா, டேய் போடா 6th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டுன்னு அதை சொல்லிட்டார். மற்றவங்க வந்து 6th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது மட்டும் கோவம் வருதில்ல உங்களுக்கு, இப்போ இதை நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் அங்கேருந்து சிரிச்சாப்புல. உடனே பிடிச்சிட்டார். கமருதீன் சிரிச்சிங்களா, வெரி குட், சூப்பர் அப்படின்னு போட்டு அவர் இனிமேல் நான் சிரிக்க மாட்டேன்ற அளவுக்கு போட்டு பொலபலம் பொழந்தாப்புல. ஏன்னா எப்பயுமே அந்த நெக்கில் வந்துட்டு நம்ம கமருதீனுக்கு இருக்குது, அதை கம்மி பண்ணிக்கணும். ஆனால் துஷாருக்கு சரியான அடி விழுந்தது, தேவையான அடி தான். ஏன்னா துஷார் வந்து நம்ம நல்ல பெரிய ஒரு ஆட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவர் உள்ளே வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. கடைசியில் ஒன்றுமே இல்லை, ஒரு காயினும் கிடைக்கல போல இருக்குது அவருக்கு. ஒரு காயின் தான் நம்ம தான் வந்திருக்கும் போல இருக்குது. என்னத்தான் சொல்ல சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். துஷாரை வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செஞ்ச விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.